இங்கே அணு வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து ஆகாஷ் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. ஏன் அணு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இல்லை இதுக்கு தீர்வு அதாங்க, நம்ம 2 பேர் பிரிஞ்சா பிரச்சனை தீரும். யார் சொன்னது இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் பிரிவை பற்றி பேசுனீங்கன்னா இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ நாள் பயந்துட்டுருக்கீங்கல்ல, உங்களால் தான் வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பிரிஞ்சுவேன் அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அணு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே அபி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த முரளியை நினச்சி. அப்போ அணு வராங்க. அணு வந்து என்னடி இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லையா அபி? உன் முகத்தை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன், என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அணுக்கிட்ட அபி சொல்கிறாங்க. அதை கேட்டு அணு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்கிறேன், அந்த முரளி இந்த அளவு மோசமாக நடந்துக்கினானா? அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல அணு அப்படின்றாங்க. நான் போயிட்டு சொல்லலாம்னு நினச்சேன் அவர்கிட்ட, ஜெயிலர்கிட்ட. ஜெயிலர் அது யாருடி? எல்லாம் அந்த ராக்கி பாய் தான் அப்படின்றாங்க. என்னடி இது புதுசாக பேர் வச்சுக்கிட்டே இருக்க, வேறு என்ன பண்ண சொல்கிற? ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதான் ஜெயிலர்னு வச்சுட்டேன் அப்படின்னோடனே என்னமோ போ அப்படின்றாங்க. சரிடி அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை சொல்ல போனேன், அப்போ அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார், அதனால சொல்ல முடியல. நல்ல கால் நீ சொல்லலடி. ஏன் அனு, ஏன் சொல்லக்கூடாதுன்ற? இங்கே பார், இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும், புரியுதா? சும்மா தேவையில்லாமல் சொல்லி மற்றவங்களையும் டென்ஷன் படுத்தக்கூடாது. அவர் போய் தேவையில்லாமல் அவரை போய் கேட்பார், இதனால் பிரச்சனை பெருசாகுமே தவிர சின்னதாக வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் அது வரைக்கும் நீ யாருக்கிட்டே சொல்லாத அபி அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே சொல்கிற, ஆமாம் சொல்லாத, புரியுதா அப்படின்னா. சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனு அபியும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறதால வந்து சமையல் பண்ண நேரம் ஆகிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சுந்தரி, இங்கே சமைக்க ஆள் இல்லையா? இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சமைக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டி விடுறாங்க. ஏன் நாங்கள் தான் சமைக்கணுமா, நீங்கள் ஒரு நாள் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஓ என்னை ஏற்று பேசுகிறேன், நீ அவ்வளோ ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க சுந்தரி. அந்த டைமில் கரெக்டாக வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆகாஷோட அப்பா வந்து இங்கே பாருமா, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை, இப்போ என்ன பொம்பளைங்க தான் சமைக்கணுமா, நான் ஏன் நாங்கள் சமைக்கக்கூடாதா, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன நம்ம எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆகாஷும் ராகவும். அதெல்லாம் தெரியாது, நம்ம சமைக்கலாம்டா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சமைக்க வைக்கிறாரு. சமைச்சு வச்சிடுறாங்க. சரி ஓகே லேடிஸ் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிட வராங்க. சுந்தரி சாப்பிட்டு பார்க்குறாங்க, வாயில் வைக்க முடியல, இதெல்லாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம அபியும் சாப்பிட்றாங்க. அபி எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்துட்டே இருக்காரு. பரவாயில்ல மாமா, நல்லா தான் சமைச்சிருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு என்ன இவ எல்லாத்தையும் சாப்பிடுவா போல் இருக்க, இப்படி இருக்கா, இவ்வளோ கேவலமான சமையலாக இருக்குது, இதை போய் விழுந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சுந்தரி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சுந்தரியில் இந்த சமையலை உன்னால் மட்டும் தான் சாப்பிட முடியும், நான் இதோட மோசமாக உங்கள் வீட்டில் சமைப்பாங்க போல் இருக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ஏன் டேஸ்ட்டை பார்க்குறீங்க, அவங்க அன்பை பாருங்கள். மாமா எப்படி வந்து நம்மளாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சமைச்சிருக்காரு, அதை பற்றி பார்க்காம அதை விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, ருசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நான் என்னோட மனசுக்கு இதுதான் தெரிஞ்சுது. நான் எங்கள் வீட்டில் என் அப்பா வந்து என்னைக்கா ஒரு நாள் எங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தா கூட, அப்போ கூட என் அப்பாவோட அன்பு தான் அதில் இருக்கும், எங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியவே தெரியாது என்னன்னு அப்படின்னோடனே. ஆமாம் கரெக்டாக சொன்ன அபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சுந்தரிக்கு செம கடுப்பாக இருக்குது. உடனே வந்து வித்தியாசமாக பார்க்குறாரு நம்ம ராகவ் அபியை. எப்படி இப்படி பேச முடியுது, இவ்வளோ நல்லவளாக இருந்துட்டு எப்படி இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பேச்சு தான் இவளுக்கு நல்லவ மாதிரி பேசுகிறா, ஆனால் இது கூட நடிப்பாக தான் இருக்கும், இல்லைனா இந்த அளவு வந்து யாராவது பேச முடியுமா, இவகிட்ட மட்டும் தான் இவகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறார் ராகவ். உடனே வந்து அபி சொல்லிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்க ராகவ் ஒரு நிமிஷம் வந்து அபியை பார்த்து யோசிக்கிறாரு. இது முடியுது.